நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் வழிநடகிலும் புரட்சி தமிழருக்கு பொதுமக்கள் கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு. கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லப்படும் நிலையில் காவல்துறையை விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா? மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், உண்மை தெரியவர வேண்டும், அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இதிலே பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை. அப்ப காவல்துறையை இதை விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா? இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும், உண்மை தெரிய வேண்டும், அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலியான நிலையில் துபாய்க்கு உல்லாச பயணம் சென்றவர்தான் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் மீது அக்கறை இல்லாத இவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுப்பீர்களா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உல்லாச சுற்றுப்பயணம் போகிறவர்களுக்கு இந்த மக்களை பற்றி அக்கறை இருக்குதா? உண்மையிலேயே இந்த மக்கள் மீது அக்கறை இருந்தா இங்கேயே அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செஞ்சு இந்த மக்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனா அதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது, அந்த மனசாட்சியும் கிடையாது, மக்கள் மீது அக்கறையும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும். ஸ்டாலினின் கனவு காணல் நீராகத்தான் போகும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். உங்களுடைய திட்டம் நிறைவேறாது. ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கின்ற அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும். மக்களின் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதிமுக மற்றும் அதிமுகவின் கூட்டணி கட்சி செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. டாஸ்மாகில் கொள்ளையடித்த அரசாங்கம் தொடர வேண்டுமா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மக்களுடைய குரலாகத்தான் நான் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்களுடைய கருத்து, நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள். வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுலயே கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த கொள்ளை அடிச்ச அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கிற மாதிரி. கிட்னி திருட்டு விவகாரத்தில் 1 மாதத்திற்கு மேலாகியும் திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் நடைபெற்ற காரணத்தால் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னரே அவசரமாக திமுக அரசு விசாரணை குழு அமைத்ததில் உள்நோக்கம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று 1 மாதத்திற்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ, அதனால நடவடிக்கை எடுக்கல. கிட்னி முறைகேடை ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது. திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துதான் பிங்க் கலர் பேருந்து என்றும், பிங்க் கலர் பேருந்து எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில்தான் திமுக இருக்கிறது என விமர்சனம். 2031 கூட எங்கள் பேருந்தை பிடிக்க முடியாது என உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. பிங்க் கலர் பஸ் எப்படிப்பட்ட பஸ் உங்களுக்கு தெரியும்? ஓட்ட உடைசல் பஸ். மழை காலத்தில் போனா கொடை பிடிச்சிட்டு போகணும், அங்க படிக்கட்டு கழுவிட்டு போகுது, டயர் ஒரு பக்கம் கழுவிட்டு போகுது. சென்னையில் ஒரு அம்மா
அந்த ஃபுட்பால் எல்லாம் கல்லுகிட்டு நடந்துகிட்டே ஓடுது, சத்தம் போட்டு நிறுத்தினாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிங்க் கலர் பஸ் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக இருக்குது. 2026 2031 கூட எங்க பஸ் வந்து பிடிக்க முடியாது. இது கண்டிஷனான பஸ், மக்களுடைய ஆதரவு பெற்ற பஸ். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை இனி பயனாளி என்று கூற வேண்டும் என பெயர் வைக்கும் ஸ்டாலின். ஏதாவது ஒரு பெயர் வைக்கும் ஸ்டாலின், தயவு செய்து அப்பா அம்மா பெயரை மட்டும் மாற்றி விடாதீர்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பயனாளின்னு சொல்லணுமா, பேஷண்ட்னு சொல்லக்கூடாது, இல்ல பயனாளின்னு. எங்க பேர் வைக்கிறதுக்கு ஒரு விவசாய வேண்டாம், வேணுமென திட்டமிட்டு ஏதாவது ஒரு பேர். நல்ல வேலைக்கு தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே ஒரு பெயரை மட்டும் மாத்திராதீங்க, 2 பேரை மாத்திராதீங்க, அப்பா அம்மா பெயரை மாத்திராதீங்க, அதை மாத்திடுவாங்க. பொய் பேசுவதிலும் கடன் வாங்குவதிலும் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம், நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். தமிழகத்தில் அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசு அதிமுக. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அம்மா இருக்கும்போது 6, கிட்டத்தட்ட 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தனது அப்பா பெயரை ஸ்டாலின் சூட்டி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக அரசாங்கம் கஷ்டப்பட்டு திட்டம் கொண்டு வந்து நிதி ஒதுக்கி அதனை நிறைவேற்றும் நிலையில் அதற்கு ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டி வருவதாகவும் சாடல். நாங்க பெற்ற பிள்ளைக்கு பேராது வை, நல்ல பேரா வை, உங்க அப்பா பேர் வச்சிடாத. எங்க பார்த்தாலும் நாம போட்ட திட்டம், நாம நிறைவேற்றப்பட்டு முடிஞ்ச திட்டத்துக்கு அப்பா பேர் வச்சுட்டு இருப்பார். எல்லா இடத்துலயும் அப்பா பேரு. யாரு கஷ்டப்பட்டு திட்டத்தை கொண்டாந்து நிதியை ஒதுக்கி அந்த பணி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா அழகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பேரை வச்சுட்டு போயிடுவார். இலவச வேட்டி சேலையை முழுமையாக விசைத்தறியில் நெய்யாமல் திட்டமிட்டு விசைத்தறி நெசவாளர்களுக்கு திமுக அரசு சதி செய்து விட்டது. அதிமுக ஆட்சி வந்தவுடன் இலவச வேட்டி சேலை விசைத்தறியிலே நெய்யப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. விலையில்லா வேஷ்டி சேலை எல்லா குடும்பத்தைக்கு கொடுப்பதாக அறிவிச்சாங்க. அத நம்முடைய விசைத்தறியில நெய்யப்பட்டது. விசைத்தறி தொழிலாளருக்கு வேலை கிடைச்சது, உரிமையாளருக்கு வேலை கிடைச்சது. ஆனா திமுக ஆட்சியில முழுமையா நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விசைத்தறிக்கு அதை கொடுக்கல, திட்டமிட்டு சரி செய்து விட்டார்கள். இதனால அந்த தறிகள் எல்லாம் இயங்கவில்லை, தொழிலாளருக்கு வேலை கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை விசைத்தறியிலே நெய்யப்படும். அதிமுக ஆட்சியில் திருச்செங்கோட்டில் கொண்டுவரப்பட்ட ரிங் ரோடு திட்டத்தை திமுக அரசு முடக்கி வைத்துள்ளது. அதிமுக ஆட்சியில்தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து சாலைகளும் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பேச்சு. அதிமுக ஆட்சி கண்ட பொழுது தமிழகத்திலே எந்த தொகுதிக்கும் இல்லாத பெருமை திருச்செங்கோட்டுக்கு கிடைச்சது. திருச்செங்கோட மையமா வச்சுதான் வேலூருக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் பள்ளிப்பாளையம் ஈரோட்டுக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் ஓமலூர், அதே போல ஓமலூருக்கு சாலை, திருச்செங்கோட மையமா வச்சுதான் அங்க நாமக்கல்லுக்கு சாலை, திருச்செங்கோட மையம் வச்சுதான் ராசிபுரம். இப்படி திருச்செங்கோட்டுல ரிங் ரோடு, அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். பெங்களூருவிலிருந்து சேலம் மார்க்கமாக ரயிலில் பயணம் செய்த ஈரோட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆந்திராவைச் சேர்ந்த கார்மெண்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் கைது. ரயிலில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருவள்ளஞ்சூழியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் அர்ச்சகர் போக்சோவில் பிடிபட்டார். பெண் குழந்தைகள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டும் காணாமல் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என பெற்றோர் ஆவேசம். சென்னையில் அரசு பேருந்தில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணின் உறவினர்கள். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு கூட செல்ல முடிவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து கோவைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அண்டை மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஒடிசாவில் இருந்து இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி மூலம் திருவள்ளூருக்கு கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் முதுநகர் பகுதியில் போதைக்கு பயன்படுத்தும் புதுடெல்லியிலிருந்து ஆன்லைன் மூலம் வலி நிவாரணி மாத்திரைகள் வாங்கிய இருவர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சி வெளி மாநிலத்தில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மவுலிவாக்கத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த பெண் உட்பட 5 வியாபாரிகள் பிடிபட்டனர். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புற்றுநோய் ஏற்படுத்தும் குட்கா பொருட்களுக்கு அதிமுக அரசு தடை செய்த போதும் விடியா ஸ்டாலின் அரசு அவற்றை குட்கா பொருட்கள் விற்பனையை கண்டு கொள்வதில்லை என எழும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிக்கெட் கட்டண போக மீதி சில்லறை கேட்ட முதியவரை அவதூறாக பேசி கன்னத்தில் அறைந்த அரசு பேருந்து ஓட்டுநர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்தில் செல்லும் மக்களிடம் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் தற்போது தாக்கும் அளவிற்கு அடாவடி அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 10 ரூபா சில்லறை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, 10 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வயது வித்தியாசம் பார்க்காம இந்த பிரச்சனை வந்து பஸ் ஸ்டாண்டு வர வரைக்குமே வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறங்கி இந்த மனுஷன் சில்லறை கேட்டிருக்காரு, கன்னத்தை அரைஞ்சிட்டார். 89 வயது மதிக்கத்தக்க ஒரு 86, 87 வயது மதிக்கத்தக்க ஒரு மனுஷனை அடிச்சிருக்காரு. செருப்புல அடிப்பினர் சொல்லியிருக்காரு, நீ யாரை வேணாலும் கூட்டுவான்னு சொல்லியிருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னமோட்டூர் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிய 3 வயது குழந்தையை வாயில் பிளாஸ்டிக் கவரை அடித்து கடத்த முயன்ற வடமாநில இளைஞர். சிக்கிய இளைஞருக்கு கைவிலங்கு மாட்டாமல் மனநோயாளி என சொந்த மாநிலத்திற்கு விடியா அரசின் போலீசார் அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கூறிய பின்னரே கைது செய்த அவலம். உங்களுடன் முதல்வர் முகாம் பள்ளிகளில் வைப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ஒரு நாள் பாடம் நடத்தாவிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது என விடியா அரசின் அமைச்சர் துரைமுருகன் அலட்சியமாக பதில். பள்ளியோட ஆரம்பம்
ஒரே நாள்ல பாடம் அப்படி நடந்துடாது போங்க. இடையூறு ஏற்படுதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இடையூறு மாணவர்களுக்கு ஒரு நாள் ஆகிடாது, ஒரு நாள் ஆகாது. விடிய அரசின் அமைச்சரின் பொறுப்பில்லாத பதிலால் கொதிப்படைந்த பெற்றோர்கள், தகுதியில்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் மாணவர்கள் நலனும் மக்களும் நலனும் இப்படித்தான் இருக்கும் என ஆவேசம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அமைச்சியாபுரம் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு வேங்கை வயல் சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்டதால் தமிழகத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தினக்கூலியை 520 ரூபாயிலிருந்து 540 ரூபாயாக உயர்த்தி வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அமல்படுத்தாத திமுக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நெல்லையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம். நிலுவைத் தொகையை வழங்குவதுடன் தீபாவளிக்கு போனஸ் தொகையையும் உடனடியாக வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு. திருவள்ளூர் மாவட்டம் சேதுப்பாக்கம் ஊராட்சியில் 12 ஏக்கர் விவசாய நிலத்தை அரசிடமென கூறி கிராம நிர்வாக அலுவலர் விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாக விவசாயி குற்றச்சாட்டு. உரிய ஆவணங்கள் இருந்தும் திறனற்ற திமுக அரசின் கிராம நிர்வாக அலுவலர் தன்னை விவசாயம் செய்யக்கூடாது என மிரட்டுவதாகவும் விவசாயி வேதனை. அதில் எந்த 12 ஏக்கரை மாட்டோம் இது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன தொல்லை கொடுக்குறாங்க. விவோ வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-3 தடவை வந்து ஃபைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது கோர்ட்டுக்கு தான் சார் போனோம். கவர்மெண்ட் சொத்தோன்னு சொல்லலை, நோட்டீஸும் கொடுக்கல. இது வரைக்கும் எடுக்கல. விவோ மட்டும் 2-3 தடவை வந்து ஆஃபீஸ் சண்டை போனால் அவங்களும் இங்கே வரல. ஆஃபீஸ் சண்டை பார்க்கும்போதெல்லாம் நடாதீங்க, நாங்கள் வந்து கவர்மெண்ட் சொத்து இது நடக்கூடாது அப்படின்னு நாங்கள் 2 சொல்லிங்கன்னா நீங்கள் நட்டுனா இருக்கிறீங்களா, இது 2வது போக மறுபடியும் தொல்லை கொடுக்குறாங்க அவங்க வந்து இங்கே. தஞ்சாவூர் மாவட்டம் மடிகை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து ஈரப்பதம் அதிகரித்து வரும் அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் விளைவித்த நெல்லை விற்க முடியாமலும் வாங்கி கடனை கொடுக்க முடியாமலும் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தல். கும்பகோணம் அருகே வயல்களில் இருந்து மழைநீர் வடிய வழியின்றி 300 ஏக்கர் நெற்பயிர்கள் பாசி பிடித்து சேதமாகியுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விடிய அரசு அதிகாரிகளுக்கு 6 மாதங்களுக்கு முன்பே தகவல் தெரிவித்தும் செம்மங்குடி கன்னி வாய்க்காலை முறையாக தூர்வாராததே நெற்பயிர்கள் சேதமடைய காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த வாய்க்காலை 6 மாதத்துக்கு முன்னாடியே தூர்வார தமிழக அரசுக்கு வந்து நாங்கள் கோரிக்கையாக மனு வச்சுருந்தோம். அவங்க வந்து அதை பொருட்படுத்தாமல் தூர்வாராதனால இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிருக்கோம். அதனால் தமிழக அரசு உடனடியாக எங்கள் வாய்க்காலை தூர்வாரி எங்கள் விளைநிலத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீரில் மூழ்கி 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு விடியா ஸ்டாலின் அரசு தங்களை தள்ளியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. 2 நாளாக பெஞ்ச மழையால் இந்த நாற்று நடவு எல்லாமே முழுகி போச்சு சார். இதுக்கு மேலே இது தண்ணி வடிகிறதுக்கு 10 நாள் ஆகும். இந்த நாற்று எல்லாமே மொத்தமாக வீணாக போயிடுச்சு சார். இன்னும் 2 நாளாக அழிவு போயிடும் சுத்தமாக. தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் பகுதிகளில் ஏரிகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி விவசாய பயிர்கள் சேதம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் அழிவின் விளிம்பில் விவசாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் கொண்டாச்சேரி அருகே வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் தேங்கி 1000 ஏக்கர் அளவிலான சம்பா நெற்பயிர்கள் சேதம். விளம்பரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு விவசாயத்திற்கு மராமத்து பணிகளை மேற்கொள்ளாதது ஏன் என விவசாயிகள் சரமாரி கேள்வி. சுமாரான மழையிலேயே கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 ஏக்கர் தண்ணீரை முழுகி விட்டன. முழுவதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வடிகால் தூர்வாராமையும் செயற்கை குளங்களாலும்
தூர்வார காரணத்தினால எவ்வளவு இழப்பு ஏற்பட வேண்டி இருக்கின்றது. எல்லாம் மூழ்கி போய் அழிகிற நிலை வந்திருக்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோயில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கிய தூய்மை பணியாளருக்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்ததாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் நிலவும் சிகிச்சை குறைபாடுகளையும் உபகரண குறைபாடுகளையும் சீரமைக்க திராணியற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் விளம்பர பிரியர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 91,080 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,385 ரூபாய்க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 170 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் 621 காவல் உதவி ஆய்வாளர்கள், 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகள் பணியிடங்களுக்கான இறுதித் தேர்வு பட்டியலை 30 நாட்களில் வெளியிட விடியா அரசின் சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி பால்வசந்த் குமார் அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இறுதித் தேர்வு பட்டியலை வெளியிட ஆணை. ஈரோடு நந்தவன தோட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராத தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான முத்துச்சாமியை கண்டித்து ஓட்டு கேட்ட வராதீர்கள் என பேனர் வைத்த பொதுமக்கள். தேர்தலில் வென்ற பிறகு நன்றி சொல்வதற்கு கூட வராத நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஓட்டு கேட்டு எங்கள் பகுதிக்கு வந்து விடார்கள் என கூறி பொதுமக்கள் வைத்த பேனரால் பரபரப்பு. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியோட தொகுதி இது, மேற்கு தொகுதி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் பதவியே ஏற்பேன் அப்படின்னாருங்க. கடைசியில் எங்களுக்கு நன்றி சொல்கிறது கூட அவர் வரலைங்க, இந்த பகுதிக்கு வரல. கடைசியாக நாங்கள் எல்லா ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டு போய் நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை வச்சும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆய்வு செய்கிறப்பான்னு ஒரே ஒரு முறை ஆய்வு செஞ்சார். அந்த பகுதி காட்டுக்காரங்கிட்ட பேசி டிச்சு தண்ணியை கொண்டு போடுறதுக்கு முயற்சி செய்கிறப்பான்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வரல. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி வார சந்தையில் ஏலம் எடுப்பதற்கு போதிய ஏலக்காரர்கள் வராததால் ஏலம் ஒத்திவைப்பு. திமுக பேரூராட்சி சந்திரகலா தனக்கு வேண்டியவர்களுக்கு ஏலத்தை ஒதுக்குவதாக திட்டமிட்டு முறையான தகவல்கள் இன்றி ஏலம் நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் கடை ஈரட்டி கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. தங்களுக்கு உரிய சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று விடியா அரசுக்கு வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தொடர்ந்து பொதுமக்கள் வெறிநாய் கடிக்குள்ளாகும் அவலம். பலமுறை புகார் அளித்த பின்னும் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் அதற்கான நிதியை சுவாகா செய்வதாக விடியா நகராட்சி நிர்வாகம் மீது மக்கள் புகார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் சரக்கு வாகனத்தில் கடத்தப்படவிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நபர்கள் தப்பியோட்டம். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ரேஷன் கடைகளில் முறையாக அரிசி கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பள்ளிக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சி கொடி கட்டி தகர கொட்டாய் அமைத்து ஆக்கிரமிப்பு. மக்கள் எழுச்சியால் தகர கொட்டாய் அகற்றப்பட்ட நிலையில் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருக்கிறோம் என்ற மிதப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர் அத்துமீறலில் ஈடுபடுவதாக மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் புள்ளிலைன் ஊராட்சியில் 3 மாத வாடகை தராததால் வீட்டின் உரிமையாளரான திமுக பெண் பிரமுகர் இளைஞரை ஆபாச வார்த்தையால் திட்டி தீர்த்த கொடூரம். அவமானம் தாங்காத இளைஞர் தனது சாவிற்கு வீட்டின் உரிமையாளரான திமுக பிரமுகரே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்வதில்லை என்றும் கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் இடமாற்றம் செய்வதில்லை என்றும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதலுக்கு லஞ்சம் வாங்குவது குறித்தும் போதிய சாக்கு இல்லாதது குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தார்பாயில் தலையை மூடிக்கொண்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம்.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்மணிகளை சாலையில் கொட்டி தார்பாய் போட்டு மூடி காத்து கிடக்கும் அவலம். விடியா அரசின் விவசாய விரோத போக்கால் நஷ்டத்தை சந்திப்பதாக கூறும் விவசாயிகள் நாள் ஒன்றுக்கு 1500 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய அரசுக்கு கோரிக்கை. கொள்முதல் நிலையங்களை அதிகாரிகள் துரிதப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 1500 சுப்பனாலும் பிடிச்சாதான் இந்த நெல்லை உடனே கொள்முதல் செய்ய முடியும். அதே மாதிரி கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கடனுக்கு ஏற்றுறதுக்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது எங்களுக்கு மிகுந்த மன வேதனை அளிக்குது. ஒரு வாரத்தில் தீபாவளி இருக்குது, நாங்கள் திரும்ப அறுத்து இந்த நெல்லை போட்டுட்டு தான் திரும்ப நாங்கள் மறு சாகுபடி பண்ணணும். இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து எங்களை விவசாயிகளை துரிதப்படுத்த வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது எங்களை. சென்னை செம்மஞ்சேரி காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பியோடிய கைதி காலதாமதமாக மறுநாள் கண்டுபிடிக்கப்பட்ட அவலம். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடியா திமுக ஆட்சியில் செயலற்று போயுள்ளது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம்.